சென்னை திருவல்லிக்கேணி அருகே உள்ள மாயாண்டி காலனியை சேர்ந்தவர் சிலுவைநாதன். இவரது மனைவி லூசியா. இவர்களுக்கு 19 வயதுடைய பெனிட்டா என்ற மகள் உள்ளார். அழகு கலை படிப்பு படித்து வரும் இவர் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் சுமார் 22 வயது மதிக்கத்தக்க பாபு என்ற வாலிபர் பெனிட்டா வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து பெனிட்டா வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் தனியாக இருந்த பெனிட்டாவை பயங்கர ஆயுதங்களுடன் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார் பாபு. இதனை அடுத்து பெனிட்டாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது பெனிட்டா இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துள்ளார். இதனை அடுத்து பதட்டமடைந்த உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் இருந்த பெனிட்டாவை அருகே உள்ள ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ராயப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பெனிட்டாவை சரமாரியாக தாக்கிய பாபு என்பவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தேடப்பட்டு வரும் பாபு மீது ஏற்கனவே 2 வழக்குகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் பாபுவுக்கும் பெனிட்டாவுக்கும் என்ன தொடர்பு என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொள்வதோடு பாபுவும் பெனிட்டாவும் காதலர்கள்தானா அல்லது ஒரு தலை காதல் காரணமாக இந்த கொலைவெறி தாக்குதலை அரங்கேற்றியுள்ளாரா என பல்வேறு கோணத்தில் ராயப்பேட்டை காவல்துறையினர் குற்றவாளியை தேடி வருகின்றனர். என்ன நடந்துனே எனக்கு தெரியாது சார். நான் காலைல 8 மணிக்கு வேலைக்கு போனேன். என் பொண்ணு அடிபட்டுச்சுன்னு சொன்ன பிறகு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். இன்னும் என் பொண்ணை நான் பார்க்கவே இல்லை. அந்த பையன் என்ன பேசுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். தெரிஞ்சா நான் இவ்வளோ தூரம் விட்டுருக்க மாட்டேனே. என் பொண்ணும் அப்படியேப்பட்ட பொண்ணு இல்லையே. அப்படியேப்பட்ட பொண்ணு என் பொண்ணு இல்லை. அந்த இவ்வளோ தூரம் நான் வரவும் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா என் பொண்ணு எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோ பயப்படும். எங்கள் வீட்டில் குழந்த மாதிரி சார். அது 19 வயசுன்னா அதை நம்பவே மாட்டாங்கப்பா. என் பொண்ணுக்கு இந்த நிலமை வரும் நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. நான் காலைல என் பொண்ணை கூட பார்க்கலப்பா. கிளாஸுக்கு போமான்னு சாப்பாடு கட்டி வச்சுட்டு போனேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இன்னமும் என் பொண்ணை நான் பார்க்கல. மக்கள் நடமாட்டம் உள்ள இந்த இடத்தில் நடைபெற்ற இந்த